ஹாய், எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் வீட்ல எந்த மாதிரி கணிக்காணலுக்கு நான் வச்சிருந்தேன் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாழை இலை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தாம்பாளம் தாங்க எடுத்துக்குவேன். தாம்பாளத்துல பாத்தீங்கன்னா 5 பக்கமும் நம்ம சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வெற்றிலை, பாக்கு, பழம், அதுக்கப்புறமா அதன் மேல நம்ம 11 ரூபாய் இல்லைன்னா நம்ம 101 ரூபாய், 51 ரூபாய் அந்த மாதிரி ஒற்றைப்படையில நம்ம தட்சணையும் வச்சுட்டு அவள் பொரியும் அது கூடயே சேர்த்தே வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா என்னென்ன பழங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழ சீப்பு இருந்தது அதுவும் வச்சிருக்கேன். கொஞ்சமா திராட்சை, அதுக்கப்புறமா ஆப்பிள், மாதுளை, கொல்லாப்பழமும் கிடைச்சிருந்தது அந்த கொல்லாப்பழமும் வச்சிருக்கிறேன். மாம்பழமும் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு சித்திரப்பூ கிடைக்கலங்க, அதனால ரோஜா தான் கிடைச்சது, அதையுமே வச்சிருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த விதமான தங்க நகையா இருந்தாலும் சரிங்க, அது சிறிதளவா இருந்தாலும் சரி பெரிதளவா இருந்தாலும் சரி, அதையுமே நம்ம அந்த தாம்பாளத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற காசு பணம் நோட்டா இருந்தாலும் சரி சில்லற காயினா இருந்தாலும் சரி எதுனாலுமே நீங்க வச்சுக்கலாம். தயக்கம் எதுவுமே இல்லாம நீங்க வச்சுக்கலாம். அதை பத்தி ஒரு இதுவுமே கிடையாது. என்கிட்ட இருக்கிற நான் ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கம்மலும் வச்சிருக்கிறேன். அதுல இதுவும் சரி இந்த தாம்பலம். அதுக்கப்புறமா என்கிட்ட இவ்வளவு காய்கறிகள் இருக்கு. இந்த ரெண்டுமே சேர்த்து நான் என்னோட பூஜை அறையில அந்த இது முன்னாடி வைக்க போறேன். இது வைக்கும் போது அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நான் அதுல வச்சுக்குவேன். இந்த கண்ணாடியில இந்த ரெண்டுமே இந்த தாம்பலத்துல இருக்கிறதும் சரி அந்த சொலவுல இருக்கிறதுமே சரி அதுல தெரியிற மாதிரி நான் வச்சுக்குவேன். இந்த ரெண்டுமே தெரியிற மாதிரி வச்சுக்கிட்டு அதிகாலையில நம்ம முழிச்சு வரும்போது இதை நம்ம பார்த்து முழிக்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதுதான் கணிக்காணல். இந்த நமக்கு வச்சிருக்கிற எல்லாமே தாம்பலத்துல வச்சிருக்கிறது சொலவுல வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த கண்ணாடியுமே எடுத்து நம்மளோட முகத்தையுமே பார்த்துக்கணும். இதுதான் கணிக்காணல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இப்படிதாங்க சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரிதான் செய்வாங்க. நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நானுமே இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரப்பூ மட்டுமே எங்களுக்கு கிடைக்கல, அதனால கிடைச்சதை வச்சு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது கிளாரிபிகேஷன் ஆயிருக்கலாம், அப்படி இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னாலுமே அதுமே நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.